பிள்ளைகள் சமூகத்திலே சொன்ன சாட்சிகளை நாங்கள் கேட்டோம். தேவ மகிமை மகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் அப்பா. கணவனுடைய குடிப்பழக்கம் மாறட்டும். நீண்ட நாட்களாய் மகளுடைய ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுத்து குடியிலிருந்து நீர் விடுதலை நீர் தந்தரும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆண்டவரே, நான் 15 ஆண்டுகள் நான் கூட்டிக் கொடுக்கிறேன் என்று திருவுளம் பற்றின தேவன் மகளுடைய வாழ்க்கையிலே நீ நன்மைகளை தந்து நீ மகிமைப்படுத்தும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். ஆசீர்வாத மகளோடு கூட இருக்கட்டும் அப்பா. செல்வத்திற்காய் கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த மகனுக்கு வருகிற ஜனவரியில ஆண்டவரே அந்த அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் திட்டமிட்ட போது மகள் மனமுகந்து கணவனுக்காய் தன் ஜீவனை ஆண்டவரே ஒரு கிட்னி கொடுக்க ஆண்டவரே நீ செய்திருக்கிற அந்த திட்டத்திற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே புது ஜீவனோடு புது பலனோடு ஆண்டவரே மனைவி தன் ஜீவன் இருக்கும் வரையிலும் புருஷனுக்கு நன்மையே தேடுகிறாள் என்ற வார்த்தையின்படி நாளிலே மகள் எடுத்துக்கொண்ட முடிவுகள் ஆண்டவரே தீர்மானங்கள் எல்லாம் உம்மை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யுவனுக்காய் செபிக்கிறோம், மோதிகாவுக்காய் செபிக்கிறோம், தனுஷுக்காய் செபிக்கிறோம், பித்திகாவுக்காய் கூட செபிக்கிறேன், நேரியம்மாவுக்காய் கூட செபிக்கிறேன், அருமையான அந்த தாயாருக்காய் கூட செபிக்கிறேன், ரெஜினாவுக்காய் கூட செபிக்கிறேன். மகன் நம்முடைய பிள்ளைகள் உம்மை மகிமைப்படுத்துகிற மக்களாக இருக்க நீர் உதவி செய்யும். இந்த இடத்திலும் கூட ராஜா நாங்கள் ஒவ்வொரு வாரமும் அப்பா இந்த குடும்பத்திலே நாங்கள் கூடி உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அன்னாள் அம்மாவுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய பாரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் அறிந்திருக்கிறேன், சரீர பலவீனங்களை அறிந்திருக்கிறேன். கர்த்தருவே எல்லாவற்றிலிருந்து நீ விடுதலை நீ தரும்படியாய் கூட ஜெபிக்கிறேன். மகன் சாம்காய் கூட ஜெபிக்கிறேன். தாயின் கருவில் தெரிந்து கொண்ட தேவன், பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே, நீர் எடுத்தபடி ஊழியத்தின் பாதைகளை பயன்படுத்துகிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். நெருக்கங்கள், போராட்டங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் எதுவாயிருந்தால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லி சவாலோடு உம்மை நோக்கி பார்க்க பிள்ளைகளுக்கு தந்திருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். மகள் சாந்திக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் அந்த மகளோடு கூட இருக்கிறது. சமாதானம் அந்த மகளோடு கூட இருக்கிறது. கிருபை அந்த மகளோடு கூட இருக்கட்டும். மகளுடைய தேவைகள், வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றப்படுகிறது. வரும் ஆண்டிலே தகப்பனை புதிய வாழ்க்கையை நீர் ஆயத்தப்படுத்துங்கள். மேன்மைகளை தங்கள் ஊழியத்தின் பாதையில் எடுத்து நீர் பயன்படுத்தும். மகிமை அந்த பிள்ளைகளை திடப்படுத்தும்படியாய் அன்பு மகள் தகப்பனை உமக்காய் வாழ, உமக்காய் தகப்பனை பிரகாசிக்க கிருபித்தார். ஊழியரமாவுக்காய் செபிக்கிறேன். கர்த்தர் அந்த மகளை ஆசீர்வதி. கொடுக்கப்பட்ட அன்பு 3 பிள்ளைகளுக்காய் கூட செபிக்கிறேன். குழந்தைகளை ஆசீர்வதி. ஊழியத்தின் பாதையில் எடுத்து பயன்படுத்தும் சுவாமி. விசேஷமாய் இந்த மகள் எதை குறித்தும் சிந்திக்காதபடி, யோசிக்காதபடி கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்ட ஓட தேவன் அருள் புரியும்படியாய் கூட செபிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ராஜா ஆண்டவரே, நாங்கள் இந்த இடத்திலே நின்று ஏகோபித்த கிராம மக்களுக்காக செபிக்கிறோம். குடும்பத்தின் மக்களுக்காக செபிக்கிறோம். மருத்துவமனையில் வியாதிப்பட்ட மக்களுக்காக செபிக்கிறோம். கைவிடப்பட்ட மக்களுக்காக செபிக்கிறோம். உணவில்லா மக்களுக்காக செபிக்கிறோம். வேதனையோடு இருக்கும் மக்களுக்காக செபிக்கிறோம். அரசாங்க அதிகாரிகளுக்காக கூட செபிக்கிறோம். வியாபார தலைவர்களுக்காக கூட செபிக்கிறோம். மிஷனரி ஊழியர்களுக்காக கூட செபிக்கிறோம். என் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக கூட செபிக்கிறோம். கிருபையை பாதுகாத்து இன்னும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்ற ஒவ்வொரு மக்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ மகிமை இறங்கி பாதுகாத்து இம்மட்டும் காட்ட தேவன் இனிமேலும் நீ பாதுகாத்து நடத்துவீராக. தொடர்ந்து சமாதானத்தோடு இருக்கும் பிள்ளைகள் ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பகுதி காணிக்கையாய் கொடுத்திருக்கிறார். இந்த காணிக்கை நீர் ஆசீர்வதிப்பீராக. 30, 60, 100, ஆயிரங்களாய் பெருகும் இரட்டிப்பான நன்மை கடந்து வர நீர் உதவி செய்யும். இம்மட்டும் காத்த எபினேசர் இனிமேலும் நீர் காத்து நடத்துங்க. பிதா, குமாரன்,
பரிசுத்த ஆவியின் திருநாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். நீ செய்கிற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், சமாதானம், வழிநடத்துதல், ஆசீர்வாதம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே உள்ளமே, என் ஆத்துமாவே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.